Hi guys, இந்த செஷன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் டிஎன்எஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். டிஎன்எஸ் சர்வர்னால் என்ன, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன ஜோன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை ப்ராக்டிக்கலாகவும் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது தியரிட்டிக்கல் செஷன் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக நமக்கு பார்க்கலாம் டிஎன்எஸ் பற்றி. ஸோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்எஸ். ஸோ ஃபுல் ஃபார்ம் வந்து domain name system or server. ஸோ டிஎன்எஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். நேற்று டிஎஸ்சிபி லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை கோரிலேட் பண்ணிட்டு டிஎஸ்சிபி டிஎன்எஸ் இது கண்டிப்பாக எல்லா விண்டோஸ் இன்டர்வியூ கொஸ்டின்லையும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வாட் இஸ் டிஎன்எஸ், டிஎன்எஸ்ல என்னென்ன ஜோன்ஸ்லாம் இருக்குது, ஹவு டு கிரியேட் த ஜோன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ லெட்ஸ் cover all these points in the class. Okay, so DNS domain name system இது இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம வந்து வெப்சைட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி நேற்றே கூட காமிச்சேன். நம்ம இப்போ ஏதோ ஒரு வெப்சைட் google.com யூஸ் பண்ணுறோம், அல்லது gmail.com யூஸ் பண்ணுறோம், அல்லது microsoft.com யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். microsoft.com யூஸ் பண்ணுவோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஒரு .com இருக்குது. ஓகே, மைக்ரோசாஃப்ட்.com இருக்குது. அப்புறம் அமேசான்.com யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அமேசான்.in, இந்தியாவில் வந்து அமேசான்.in இருக்குது. அப்போ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு நேம் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து அந்த வெப்சைட்டோட டொமைன் நேம்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டொமைன் நேம் அப்படிங்கிறது வெப்சைட்லேயும் வரும், நம்மளோட ஆக்டிவ் டைரக்டரிலையும் வரும். நீங்கள் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இது வந்து வெப்சைட்டோட டொமைன் நேம். இந்த டொமைன் நேம் வந்து யூனிக்காக இருக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட்.com அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த ஒரே ஒரு மைக்ரோசாஃப்ட்.com மட்டும்தான் இருக்கும். வேறு இதில் வந்து எந்த ஒரு வெப்சைட்டும் வராது. இப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு ஒரு நேம் எடுக்கணும். இப்போ நான் வந்து டெக்கி தேரி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கோடாடிலையோ இல்லை இதிலே போயிட்டு அந்த வெப்சைட் நேம் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கணும். சர்ச் பண்ணி பார்த்துட்டு அது இருந்துச்சுன்னா நான் எடுத்துப்பேன், இல்லைன்னா அதை எடுத்துக்க முடியாது. உதாரணத்துக்கு கோடாடி போகிறேன். ஸோ கோடாடியில் போயிட்டு எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், அந்த வெப்சைட் நேம் அவைலபிளாக செக் பண்ணுறேன். இப்போ டெக்கி தேரி அப்படின்னு வெப்சைட் இருக்குன்னா அதை செக் பண்ணி பார்க்குறேன். சர்ச் டொமைன்ஸ், சர்ச் டொமைன் கொடுக்குறேன். கொடுத்தோம்னா எனக்கு என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு காமிக்கும். techiteri.com அவைலபிளாக இருக்குது, techiteri.net, .info, .shop இந்த மாதிரி வெப்சைட்ஸ், techiteri.in இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. சரி, இப்போ இதை நான் வந்து அந்த கோடாடிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி இயர்லி ஒன்ஸ் வந்து ரெனிவல் பண்ணுவேன். தென் இந்த வெப்சைட்டுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வாங்குவேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாஸ்ட் செஷனில் சொன்னோம் இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டிவைசஸும் ஐபி அட்ரஸ் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. ஓகே, வாட் இஸ் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத போன செஷனில் பார்த்தோம். இப்போ உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் மொபைல் இருக்குது, உங்கள் டெஸ்க்டாப் இருக்குது, உங்கள் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா எல்லாமே உங்களோட வீட்டில் இருக்கிற ரவுட்டர் இருக்கும். உங்கள் வீட்டில் ஜியோ அந்த ஒய்ஃபை ரவுட்டர் இருக்கும். அதுலேருந்து ஐபி வந்து அசைன் ஆகும், டிஎஸ்பி மூலமாக ஐபி வந்து அசைன் ஆகும். ஸோ அந்த ஐபி மூலமாக தான் இந்த டிவைசஸ் எல்லாமே கம்யூனிகேட் ஆகுது. இது உங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன். இது உங்கள் ஆஃபீஸில் ஒரு சர்வர் இருக்குது, உங்கள் லேப்டாப் இருக்குது, உங்கள் லேப்டாப்புக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், ஒரு ஹோஸ்ட் நேம் இருக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஒரு டிவைஸ்னு இருந்தால் ரெண்டு முக்கியம், ஒன்று ஹோஸ்ட் நேம், இன்னொன்று ஐபி அட்ரஸ். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேட் ஆகும். அப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஐபி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே யூனிக்காக இருக்கணும். அந்த சேம் ஐபி அட்ரஸை வேறு யாருனாலும் எந்த ஆஃபீஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு பப்ளிக்கில் வந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, இவங்களாம் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் நேற்று நடந்த கிளாஸை ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த வெப்சைட் எல்லாமே பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து வாங்குவாங்க, அதாவது காசு கொடுத்து வாங்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவாங்க. அப்போ ஏன் இந்த ஐபி அட்ரஸ் முக்கியம் அப்படின்னா, இந்த ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் ஒரு டிவைஸை நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். சர்வர்னாலும் சரி, உங்கள் லேப்டாப்னாலும் சரி, உங்கள் மொபைல்னாலும் சரி, இந்த ஐபி அட்ரஸ் இல்லாட்டி அந்த டிவைஸை உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ
ஒரு வெப் சர்வர் இருக்குது. இப்போ கூகுள் அப்படின்னு ஒரு டேட்டா சென்டரில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் எடுத்துக்கிட்டோம்னா, கூகுளோட டேட்டா சென்டரில் அந்த google.com அப்படிங்கிற ஒரு வெப் சர்வர் உண்டு. அந்த வெப் சர்வருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டேட்டாபேஸ் சர்வர்ஸ், அப்ளிகேஷன் சர்வர்ஸ், டிஎன்எஸ் சர்வர்ஸ் இதெல்லாமே உண்டு. சரிங்களா? இதெல்லாம் இருந்தால் தான் அந்த வெப்சைட் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். அப்போ அந்த வெப் சர்வருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தேவை. அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக தான் அந்த வெப் சர்வர் அந்த அப்ளிகேஷன் சர்வர் கூடயோ அல்லது அந்த டேட்டாபேஸ் சர்வர் கூடயோ எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுது. இது நீங்கள் வந்து அடிப்படை பேசிக்காக சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு Amazon.in ஒர்க் பண்ணுறேன். அப்போ இந்த Amazon.in அப்படிங்கிறது அந்த வெப் சர்வர்லேருந்து எனக்கு கம்யூனிகேட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாமே தனியாக ஆப் டெவலப்மெண்ட், இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. அது அந்த அப்ளிகேஷன் சர்வர்லேருந்து டெவலப் பண்ணுறாங்க. தென் உங்கள் டேட்டா நீங்கள் லாகின் பண்ணுறது, நீங்கள் ஆட் டு கார்ட்ஸ் கொண்டு வர்றது, இந்த டேட்டா இருக்குல்லையா, இந்த டேட்டா எல்லாமே ஒரு டேட்டாபேஸ் சர்வரில் ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த ஈச் சர்வர்ஸ்க்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். வெப் சர்வருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், தென் அப்ளிகேஷன் சர்வருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், டேட்டாபேஸ் சர்வர்ஸ்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், டிஎன்எஸ் சர்வர் இதெல்லாமே டிஎன்எஸ் சர்வர் இன்டர்நெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வருக்கும் ஐபி அட்ரஸ் இருக்கும். அப்போ இந்த வெப் சர்வரும் அப்ளிகேஷன் சர்வரும் கம்யூனிகேட் ஆகணும். இந்த ரெண்டுமே டேட்டாபேஸ் சர்வரை கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி சர்வர்ஸ் கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒருத்தரை நேம் வச்சு எப்படி கூப்பிட்றோமோ அதே மாதிரி ஒரு சர்வர் இன்னொரு சர்வர் வந்து ஐபி அட்ரஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணும். சரி, இப்போ நம்ம டிஎன்எஸ் தான் பார்க்குறோம். டிஎன்எஸ்க்கும் ஐபி அட்ரஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். சிகேஸ் நீங்கள் ஐபி அட்ரஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் டிஎஸ்சிபி தான் என்னென்னு புரியும், டிஎன்எஸ் தான் என்னென்னு புரியும். ஓகே, ஸோ போன செஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஐபி அட்ரஸ் பற்றி தெளிவாக வந்து நம்ம ஃபுல் கிளாஸ் அதில் வந்து எடுத்திருக்கோம். ஃபைன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், த கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த பைனரிஸ் நாட் நியூமரிக். ஆல்ஃபா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது, அது மாதிரி நியூமரிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு. இட்ஸ் ஒன்லி ஐடென்டிஃபை த பைனரி. ஸோ வாட் இஸ் பைனரி அப்படின்னா, ஸோ எவ்ரி ஒன் நோஸ், எஸ்டே கிளாஸில் சொல்லியிருப்பேன் 0-1 அதை தான் நம்ம வந்து பைனரின்னு சொல்கிறோம். நியூமரிக் அப்படின்னா 192 168 அந்த மாதிரி அதை நியூமரிக்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சிஸ்டமும் இன்னொரு சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸ் தேவை. அந்த ஐபி அட்ரஸ் வந்து பைனரியாக அந்த சிஸ்டமில் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஐபி அட்ரஸ். உதாரணத்துக்கு என்னோட சிஸ்டமில் ஐபி அட்ரஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ என்னோட சிஸ்டம் ஐபி அட்ரஸ் காமிக்கிறேன். இது என்னோட லேப்டாப் ஐபி. ஓகே, ஸோ என்னோட லேப்டாப் ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.31.1. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஐபி. ஆனால் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பைனரி வேல்யூ. ஸோ நேற்றே சொல்லியிருக்கேன், பைனரி வேல்யூ அப்படிங்கிறது 8 பிட்டாக இருக்கும். எகெயின் ஐம் ரீகால் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த 8 பிட்டு மூலமாக தான் அந்த பைனரி வேல்யூ வந்து கிரியேட் ஆகும். தென் அது வந்து நமக்கு ஐபி அட்ரஸாக வந்து ஷோன் ஆகும். சரிங்களா? உதாரணத்துக்கு 128 அது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும், நேரம் லோட் ஆகுதுன்னு தெரியல. லெட் மீ ஷோ யூ அகைன். ஓகே, இது ஓப்பன் ஆகட்டும். ஸோ அப்போ இந்த வெப்சைட் நேம் இருக்கு இல்லையா, நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இது வெப்சைட் நேம். ஆனால் அந்த சர்வரை பொறுத்த வரைக்கும் அது வெப்சைட் நேம் வச்சு ஒர்க் பண்ணாது, ஐபி அட்ரஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் வந்து என்னால் ஐபி அட்ரஸ் நான் வச்சுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு Amazon.in இருக்குது. ஸோ இந்த Amazon.in-ஓட ஐபி அட்ரஸ் என்னன்னு நான் பார்க்க போகிறேன். அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, பிங் Amazon.in நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோட ஐபி அட்ரஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐபி வெர்ஷன் 4 வச்சு பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த Amazon.in-ஓட பப்ளிக் ஐபி அட்ரஸ். இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் கேனாட் பி யூஸ்டு பை அதர் பர்சன்ஸ். வேறு யாராலையும் இந்த ஐபி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரிசர்வ், காசு கொடுத்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ரைவேட் ஐபி எனிபடி கேன் யூஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம், நான் என் வீட்டில் யூஸ் பண்ணலாம். அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கலாம் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி ஐபி. ஸோ அந்த ஐபிஎஸ்லாம் வந்து யாருனாலும் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறஸ் இந்த பப்ளிக் ஐபி அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி பர்சன் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஐபி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஐபி எடுத்துகிட்டு கூகுளில் போயிட்டு இந்த ஐபி நான் என்ட்ரு பண்ணோம்னா எனக்கு Amazon.in ஓப்பன் ஆகணும். பட் இவங்க வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. நான் google.com உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அது ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ பிங் google.com.
கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது google.com ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் நான் காப்பி பண்ணுறேன். நான் என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு அந்த ஐபி அட்ரஸ் என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே google.com ஓப்பன் ஆகும். சரியா? ஆக்சுவலாக இந்த google.comக்கு பின்னாடி அந்த ஐபி அட்ரஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது google.com. என்ன ஒரு ஹியூமனால் எத்தனை ஐபி அட்ரஸ் நான் வச்சுக்க முடியும்? இப்போ நீங்கள் வந்து அமேசானை ப்ரோஸ் பண்ணணும், அமேசான்.com அடிச்சா வந்துட போகுது. ஓகே, ஃப்ளிப்கார்ட் போகணும், ஃப்ளிப்கார்ட்.com அடிச்சா வந்துட போகுது. இன்ஸ்டாகிராம் போகணும், இன்ஸ்டாகிராம்.com அடிச்சா வந்துட போகுது. ஆனால் அதை இன்ஸ்டாகிராமுக்கு உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்து இந்த ஐபி அட்ரஸ் மூலம் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஃபேஸ்புக் கொடுத்து ஃபேஸ்புக் ஐபி அட்ரஸ் மூலம் தான் ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஹியூமன்ஸால் எவ்வளோ நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியும்? உலகத்தில் எவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்குது, எல்லா வெப்சைட்ஸுமே ஐபி அட்ரஸ் இருக்குது. அது எல்லாமே நம்மளால் வச்சுக்க முடியுமா? முடியாது. அப்போ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அப்படியே அதை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டொமைன் நேம் தேவை. ஸோ இந்த டிஎன்எஸோட மெயினான வேலை என்ன தெரியுமா? நான் இந்த ப்ரௌசரில் www.google.com அடிக்கிறப்ப இட் வில் பி ரிசால்வ். ஓகே, ரிசால்வ் பண்ணி அந்த டொமைன் நேமை ஐபி அட்ரஸை ரிசால்வ் பண்ணும். விச் மீன்ஸ் நான் google.com டைப் பண்ணேன் அப்படின்னா இப்போ இங்கே போயிட்டு google.com அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா என்டர் கொடுத்தோம்னா பேக்கெண்டில் என்ன நடக்குன்னா அந்த google.com ரிசால்வ் த கூகுள் ஐபி அட்ரஸ். அந்த கூகுள் ஐபி அட்ரஸ் ரிசால்வ் பண்ணி தென் அந்த டிஎன்எஸ் சர்வர் ரீச் பண்ணி தென் அந்த டிஎன்எஸ்லேருந்து வெப் சர்வர் ரீச் பண்ணி நமக்கு இந்த வெப்பேஜ் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஓகே, பட் நான் இதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு ஐபி அட்ரஸ் இப்போ வந்து இது வந்து டொமைன் நேம் google.com ஒரு டொமைன் நேம். நான் டொமைன் நேம் போட்டால் எனக்கு ஓப்பன் ஆகுது. தென் நான் ஈவன் ஐபி அட்ரஸ் வச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு அப்பயுமே ஓப்பன் ஆகுது. ஸோ ஐபி அட்ரஸ் வச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு அப்பயும் ஓப்பன் ஆகுது. அப்போ ஐபி அட்ரஸில் இருந்து டொமைன் நேமுக்கு ரிசால்வ் பண்ணாலும் சரி, டொமைன் நேமில் இருந்து ஐபி அட்ரஸ்க்கு ரிசால்வ் பண்ணாலும் சரி, அது இந்த டிஎன்எஸ் சர்வர் மூலமாக தான் ரிசால்வ் ஆகுது. இந்த டிஎன்எஸ் சர்வர் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லை அப்படின்னா, அந்த டிஎன்எஸ் அப்படிங்கிற ப்ரோட்டோகால் இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ அந்த டிஎன்எஸ் சர்வர் இருக்கு இல்லையா, இது வந்து ஐபி அட்ரஸ் இப்படி தான் இருக்கும். இதை வச்சு தான் ஐபி அட்ரஸ் வந்து கால்குலேட் ஆகும். ஓகே ஃபைன், நான் இப்போ டிஎன்எஸ் போயிடுறேன். ஸோ அந்த டிஎன்எஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஎன்எஸில் வந்துட்டு முக்கியமாக 2 ஜோன் இருக்குது. ஒன்று ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன், இன்னொன்று ரிவர்ஸ் லுக்கப் ஜோன். நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்எஸில் இந்த டிஎன்எஸ் சர்வரில் 2 ஜோன் இருக்குது, சரி 3 ஜோன் இருக்குது. இந்த 2 பற்றி நம்ம படிப்போம். ஃபார்வர்ட் லுக்கப் அண்ட் ரிவர்ஸ் லுக்கப். ஸோ ஃபார்வர்ட் லுக்கப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நான் கூகுளோட ஐபி அட்ரஸ் போட்டால இப்போ www.google.com கொடுக்குறோம்ல, ஸோ google.com கொடுத்தா இது ஒரு ஐபி ரிசால்வ் பண்ணுது. அந்த கூகுளோட ஐபி என்ன? 142.251.43.164 இது ரிசால்வ் பண்ணுது. இதுக்கு பேர் ஃபார்வர்ட் லுக்கப். புரியுதுங்களா? நீங்கள் google.com போட்டு அது உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஃபார்வர்ட் லுக்கப். இதே ரிவர்ஸ் லுக்கப்னா சேம், நான் ப்ரௌசரில் ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் போடுவேன், எனக்கு ஐபி அட்ரஸ் போடுறப்ப ரிசால்வ் ஆகுது இல்லையா, திஸ் இஸ் கால்டு ரிவர்ஸ் லுக்கப். அப்போ நான் இந்த ஐபி அட்ரஸை நான் ப்ரௌசரில் போடுறேன், 251.43.164 போடுறேன், தென் இட் வில் ரிசால்வ் டு www.google.com. அப்போ இந்த மெத்தடுக்கு பேர் ரிவர்ஸ் லுக்கப். நோட் பண்ணிக்கோங்க கைஸ், இது இன்டர்வியூ கொஸ்டின். வாட் இஸ் டிஎன்எஸ்னு கேட்பாங்க. டிஎன்எஸில் ஃபார்வர்ட் லுக்கப்னா என்ன, ரிவர்ஸ் லுக்கப்னு கேட்பாங்க. அண்ட் டிஎன்எஸோட போர்ட் நம்பர் கேட்பாங்க, போர்ட் நம்பர் 53. நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்எஸ் இஸ் அ ப்ரோட்டோகால். ஓகே, ப்ரோட்டோகால்னால் என்னென்னா இது இப்படி தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது.
டிஎஸ்சிபி, டிஎன்எஸ், எஸ்எஸ்ஹெச் இதெல்லாமே ப்ரோட்டோகால்ஸ். ஆர்டிபி எடுக்கிறது எல்லாமே ப்ரோட்டோகால்ஸ். ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்கும் ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். ஸோ டிஎன்எஸோட போர்ட் நம்பர் 53 நோட் பண்ணிக்கோங்க. இது இன்டர்வியூவில் கேட்பாங்க, வாட் இஸ் த போர்ட் நம்பர் ஃபார் டிஎன்எஸ். ஸோ இந்த போர்ட் நம்பர் ஓப்பனில் இருந்தால் தான் நமக்கு இந்த டிஎன்எஸ் ரிசால்வ் ஆகும். இந்த போர்ட் நம்பர் பிளாக்ல இருந்துச்சுன்னா ரிசால்வ் ஆகாது. ஸோ இது யார் பண்ணுவோம் அப்படின்னா ஃபயர்வால் லெவலில் பண்ணலாம். இந்த போர்ட்டை பிளாக் பண்ணுறது, எனேபிள் பண்ணுறதை ஃபயர்வால் லெவலில் பண்ணுவாங்க. அது நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணிப்பாங்க. ஓகே, பட் இந்த போர்ட் நம்பர் படி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. 53 இங்கே போர்ட் நம்பர் டிஎன்எஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் இந்த டிஎன்எஸில் ஃபார்வர்ட் லுக்கப் அப்படிங்கிறது இருக்குது, ரிவர்ஸ் லுக்கப்னு இருக்குது. ஃபார்வர்ட் லுக்கப் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக எழுதிக்கோங்க, இட்ஸ் ரிசால்வ் டொமைன் நேம் இன்டு ஐபி அட்ரஸ் ஆர் ஹோஸ்ட் நேம் இன்டு ஐபி அட்ரஸ். இந்த டொமைன் நேமில் இருந்த ஐபி அட்ரஸ்க்கு உங்களுக்கு ரிசால்வ் பண்ணாலும் சரி, இதை ஹோஸ்ட் நேம்னு சொல்லலாம். ஓகே, இதை ஹோஸ்ட் நேம், எதர் ஹோஸ்ட் நேம் ஆர் டொமைன் நேம். ஓகே, ஸோ ஹோஸ்ட் நேம் இன்டு ஐபி அட்ரஸ் ஆர் டொமைன் நேம் இன்டு ஐபி அட்ரஸ் ரிசால்வ் பண்ணுறதுக்கு பேர் ஃபார்வர்ட் லுக்கப். இது நீங்கள் ஐபி அட்ரஸ் போட்டு அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக டொமைன் நேமை ரிசால்வ் பண்ணுறது பேர் ரிவர்ஸ் லுக்கப். இது இன்டர்வியூ கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன், இது வந்து வெப் சர்வரில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு வெப் சர்வரில் நீங்கள் பண்ணுறீங்க. இதே உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயுமே டிஎன்எஸ் சர்வர் வேணும். ஆஃபீஸ்க்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் இன்னொரு சர்வர் கம்யூனிகேட் பண்ணணும், அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டிஎன்எஸ் வந்து தேவை. அதுக்கு வந்து ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன், ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் 2 ஜோன் இருக்கும். அது வந்து என்ட்ரி போடுவாங்க, ஹோஸ்ட் என்ட்ரி வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமாக நம்ம ESXi வந்து கமிஷனிங் பண்ணுறப்ப, அதாவது ESXi வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த ஹோஸ்ட் என்ட்ரி நம்ம போடுவோம். ஸோ இது எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், when we install active directory service, ADDS சர்வீஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்பயே இந்த சர்வரில் நம்ம டிஎன்எஸ் போட்டோம். சரியா? ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, சர்வர் மேனேஜரில் போயிட்டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர் போனீங்கன்னா there is option DNS. அந்த டிஎன்எஸ் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஏன்னா அது மேண்டட்ரி. ஏடிடிஎஸ்க்கு வந்து டிஎன்எஸ் அப்படிங்கிறது மேண்டட்ரி. இங்கே இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இந்த சர்வரில் வந்து விண்டோஸ் சர்வர் 2022 போட்டிருக்கோம். அந்த 2022ல் we have installed ADDS, Active Directory Domain Service இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் அதிலேயே டிஎன்எஸ் போட்டிருக்கோம், மேண்டட்ரி. ஏடிடிஎஸ் வந்து டிஎன்எஸ் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அதில் டிஎன்எஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்போ அந்த டிஎன்எஸ் எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, டூல்ஸ் போங்க, டூல்ஸில் there is option DNS ஆர் டிஎன்எஸ் மேனேஜர்னு இருக்கும், இல்லை டிஎன்எஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா you can able to view the domain name. இதற்கு பார்த்தீங்களா டொமைன் நேம். இந்த டொமைன் நேம் கீழே there is option forward lookup zone. இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட டொமைன் நேம் வந்து govin.com. இந்த govin.comல இதெல்லாம் ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன். இதே govin.comல ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் கிரியேட் ஆகல, நம்ம வேணால் கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ ஃபார்வர்ட் லுக்கப், இது வந்து ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஃபார்வர்ட் லுக்கப் ஜோனில் இந்த டொமைனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியுது இதில், அதாவது இந்த ஏடியில் நான் எதெல்லாம் மெம்பர் சர்வர் ஆட் பண்ணணும் அதெல்லாமே இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இது இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. இது ஒரு ஆக்டிவ் டைரக்டரி சர்வர், சரிங்களா, டொமைன் கண்ட்ரோலர். இந்த டொமைன் கண்ட்ரோலருக்குள்ள கீழே இதை நான் மெம்பர் சர்வர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த கிளாஸ் ஆல்ரெடி எடுத்தேன், வாட் இஸ் மெம்பர் சர்வர், வாட் இஸ் டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெம்பர் சர்வரை இந்த டொமைன் கண்ட்ரோலர் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதோட நேம் என்னன்னு பார்க்கணும். sysdm.cpl போனீங்கன்னா sysdm.cpl you can able to view the computer name or host name. host name எங்க win 2022 MEMSR. MEMனா மெம்பர் சர்வர் தான், MEMSRனு போட்டிருக்கேன். மெம்பர் சர்வர் அண்ட் டொமைன் govin.com அண்ட் இதோட ஐபி அட்ரஸ். ஸோ incpd.cpl போனீங்கன்னா ஐபி அட்ரஸ் பார்த்துக்கலாம், அல்லது கமெண்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஐபி அட்ரஸ் பாருங்கள் 192.168.2.90. இப்போ இந்த டொமைன் கண்ட்ரோலரில் ஃபார்வர்ட் லுக்கப் ஜோனில் ஒரு என்ட்ரி ஆயிருக்கு பாருங்க. இந்த என்ட்ரி நான் ஆக்சுவலி நான் போடலை, இந்த என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆச்சு. when I am adding the member server into the domain, the record automatically create ஆயிருக்கு.
டபுள் கிளிக் பண்ணோம்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இதை பாருங்கள், வின் 2022 மெம் சர்வர் அப்படிங்கிறது ஹோஸ்ட் நேமு. வின் 2020 memserver.govin.com. இது வந்து FQDN நேம் சொல்லுவோம். FQDN நேம்னா ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம். அது என்ன இருக்கும்னா ஹோஸ்ட் நேம் இருக்கும், டாட் டொமைன் நேம் இருக்கும். இது வந்து ஹோஸ்ட் நேம்ங்க. ஹோஸ்ட் நேம் ப்ளஸ் டொமைன் நேம் நம்ம FQDN நேம் சொல்லுவோம், ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் சொல்லுவோம். ஸோ அந்த நேம் தான் இது. இது ஒரு IP அட்ரஸ். ஸோ இந்த ரெக்கார்ட் எல்லாமே ஆக்டிவ் டைரக்டரி மெயின்டைன் பண்ணும். சரிங்களா? ஸோ இன்னொன்று நான் டிசி, இது வந்து இதோட இந்த சர்வர், இந்த டொமைன் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இது டொமைன் கண்ட்ரோலோட IP 2.10.10 அப்படிங்கிறது வின் 2022 டிசி டொமைன் கண்ட்ரோல் 01 அப்படின்னு இருக்கு. ஸோ டொமைன் கண்ட்ரோலோட IP அட்ரஸ். ஓகே, அண்ட் இது வந்து ஏடியோட இந்த டொமைன் கண்ட்ரோலோட IP அட்ரஸ். இதுக்கான ஒரு என்ட்ரி விழுந்திருக்கு. இப்போ ஒன் ஆஃப் த சர்வர் என்கிட்ட இருக்கு. இந்த சர்வரை நான் டொமைனில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்வருக்கு ஒரு என்ட்ரி வந்து இங்கே கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த சர்வர் வந்து ஆல்ரெடி இருக்குது. இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா டொமைனில் இன்னும் ஜாயின் பண்ணலை. ஸ்டில் இது வந்து நாட் இன் த மெம்பர் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலர். டொமைன் கண்ட்ரோலருக்குள்ள இந்த மெம்பராக இல்லை இது. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். எகைன் system.cpl போங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஓ குரூப்பில் இருக்குது, டொமைன் குரூப்பில் இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த கம்ப்யூட்டர் நேம் பார்த்துக்கோங்க. அண்ட் இது டொமைனில் இல்லை, பட் இதில் பார்த்தீங்கன்னா ஐபி வந்து DHCP ஐபி வந்து அசைன் ஆகிருக்கும். நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி DHCP சர்வர் போட்டனால இதில் DHCP ஐபி அசைன் ஆகிருக்கும். 95 நெட்வொர்க் வருது. ஓகே, DHCP என்ன? ஓகே ஓகே சரி. இப்போ நான் வந்து ஐபி கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, புதுசாக ஐபி கான்ஃபிகர் பண்ணுறேன். ஐபி கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஸோ இந்த சர்வரை இந்த டொமைன் கீழே நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஐபியில் என்ன கொடுக்கணும்னா சேம் செக்மெண்ட் இருக்கணும். ஸோ செக்மெண்ட் வந்து 2 செக்மெண்ட் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னோட டொமைன் கண்ட்ரோலரில் என்ன ஐபி யூஸ் பண்ணுறேன்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த செக்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும். 2 செக்மெண்ட் 2, 1 செக்மெண்ட் 1. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற 2 செக்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 192.168.2.10. ஸோ நான் இங்கே டூ செக்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். தென் IP address 120 போட்டிருக்கேன். சப்டன் மாஸ்க் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. தென் IP address 2.1 போட்டிருக்கேன். ஃப்ரீஃபார் DNS ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரீஃபார் DNS வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த டொமைன் கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, இந்த டொமைன் கண்ட்ரோலர் தான் நான் DNS சர்வர் போட்டிருக்கேன். ஸோ அப்போ திஸ் IP சேம் அஸ் DNS IP. அப்போ இந்த IP தான் ஃப்ரீஃபார் DNSல கொடுக்கணும். 192.168.2.10. இந்த இடத்துல ஃப்ரீஃபார் DNS நீங்கள் கொடுத்தா தான் இதை டொமைனுக்குள்ள உங்களால் ஆட் பண்ண முடியும். 192.168.2.10 இதை கொடுக்கலாட்டி ஆட் பண்ண முடியாது. சரியா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு பிங் பண்ணி பார்க்கணும். இங்கேருந்து அந்த டொமைன் கண்ட்ரோலர் பிங் பண்ணி பாருங்கள். கமாண்டில் போயிட்டு பிங் 192.168.2.10 2.10 அப்படிங்கிறது நம்மளோட டொமைன் கண்ட்ரோலர் ஐபி பிங் ஆகுது. ஸோ பிங் ஆகுது அப்படின்னா எஸ் வி கேன் ஏபிள் டு மேக் இட் த டொமைன். ஓகே, டொமைன் கீழே கொண்டு வந்துடலாம். அது எப்படி கொண்டுனா system.cpl போங்க. இதில் வந்து ஓ குரூப்பில் இருக்குது, சேஞ்ச் கொடுத்துக்கோங்க. இதில் டொமைன் கொடுத்துக்கோங்க. நம்மளோட டொமைன் நேம் என்னென்னா govin.com. ஓகே, நம்ம டொமைன் நேம் govin.com. ஸோ அந்த டொமைன் நேம் இங்கே இருக்கு இல்லையா, govin இருக்கு. இந்த டொமைன் நேம் தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். govin கொடுத்துட்டேன்னா தென் ஓகே கொடுக்குறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா டொமைன் govin.com டொமைன் கீழே போகுது. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆத்தென்டிகேட் பண்ணும். நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு யூசர் நேம் கரெக்டாக இருக்குன்னு ஆத்தென்டிகேட் பண்ணிவிட்டு வெல்கம் டு டொமைன் வந்துடும். நவ் வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் திஸ் கம்ப்யூட்டர் இன்டு த டொமைன். இதை ஒரு மெம்பர் ஆகிட்டோம். இதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டாக டொமைனுக்குள்ளே ஆட் ஆயிரும்.
ஒன்ஸ் இது ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ரெக்கார்டு கிரியேட் ஆகும். டிஎன்எஸ்ல வந்து ரெக்கார்டு கிரியேட் ஆகும். இதை ரெஃப்ரெஷ் பண்ணி இதை ரீசெட் பண்ண பிறகு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். அப்படி கிரியேட் ஆகலை அப்படின்னா நம்ம மேனுவலாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ மோஸ்ட்லி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும், இல்லை நம்ம மேனுவலாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகட்டும், தென் வி கேன் செக் தட் என்ட்ரி. ஸோ இப்போ டொமைன்குள்ளே வந்துருச்சா இல்லையான்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல அதர் யூஸர் போனீங்கன்னா சைன் இன் டு கோவின் அப்படின்னா நீங்கள் govin.comல சைன்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வருது. இல்லை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இது வந்து கோவின் இது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட டொமைன் கண்ட்ரோலர் போகிறேன். டொமைன் கண்ட்ரோலரில் ஐம் கோயிங் டு see that DNS. ஸோ ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு govin.com எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா டிஎன்எஸ் ரெக்கார்டு கிரியேட் ஆகிருக்கு. சி டைம் என்ன 7:15 AM இங்கே காமிக்குது. ஓகே 7:50 AM காமிக்குதா. டிஎன்எஸ் ரெக்கார்டு இது வந்து ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். இந்த ரெக்கார்டு பாருங்கள், ரெக்கார்டு கிரியேட்டட் டைமு 4/11, அதாவது இங்கே 11th மந்த்து 4th 2025 7 AM நான் அந்த ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் கிரியேட் பண்ண மீன்ஸ் ஆட்டோமேட்டிக் அது கிரியேட் ஆகிருக்கு ரெக்கார்டு. நம்ம ஏன்னா அந்த டொமைனில் ஆட் பண்ணோம் இல்லையா, டொமைனில் ஆட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் அப்போ காமிச்சேன்ல இந்த சர்வரோட ஐபி. இந்த சர்வரோட ஐபி பார்க்கணும்னா நீங்கள் sysdm.cpl போய் சரி இந்த சர்வரோட ஹோஸ்ட் நேம் பார்க்கணுன்னா கமாண்ட்லேயும் பார்த்துக்கலாம். ஹோஸ்ட் நேம் வந்துட்டு win 2016 mem இந்த இருக்கா win 2016 mem. ஐபி அட்ரஸ் வந்து 2.120. ஐபி பாருங்க 192.168.2.120. ஸோ இங்கே இந்த ஃபார்வர்ட் லுக்கப் ஜோனில் இது ஆட் ஆயிருக்கு. ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டில் வந்து உங்களுக்கு இது ஆட் ஆயிடுச்சு. சப்போஸ் இது ஆட் ஆகலை அப்படின்னா நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டு அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நம்ம இதில் வந்து டொமைன் நேம் கொடுத்துட்டு ஐபி அட்ரஸ் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். பாயிண்டர் ரெக்கார்டு அப்படிங்கிறது ரிவர்ஸ் லுக்கப் ஜோனோட ரெக்கார்டு. ஸோ அந்த ஃபார்வர்ட் லுக்கப் ஜோனில் ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டு இருக்கும், அப்புறம் நேம் சர்வர் ரெக்கார்டு இருக்கும், எஸ்ஓஏ ரெக்கார்டு இருக்கும். ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டு அப்படின்னா இந்த ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டில் தான் ஹோஸ்ட் நேம், எஃப்கியூடே நேம், ஐபி அட்ரஸ் எல்லாமே ஒரு டேட்டாபேஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டு. தென் நேம் சர்வர்னா இந்த கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த கரண்டாக இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரி சர்வர், இந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் தான் நம்மளோட நேம் சர்வர். அதாவது என்எஸ்ன்னு இதில் வந்து இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, நேம் சர்வரோட டீட்டெயில்ஸ் 192.168.2.10. 2.10ங்கிறது அது அந்த நேம் சர்வர், இந்த கரண்ட் டொமைன் நேமோட சர்வர் தான் இந்த நேம் சர்வர். தென் எஸ்ஓஏ ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் அத்தாரிட்டியில் ப்ரைமரி சர்வர் என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நீங்கள் ரிவர்ஸ் லுக்கப் வேணும்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரிவர்ஸ் லுக்கப் கிரியேட் ஆகாமல் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஜோன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து, இப்போ ஏன் ரிவர்ஸ் லுக்கப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது ரிசால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இதில் போயிட்டு என்எஸ் லுக்கப் ரெக்வஸ்ட் டைம் 2 செகண்ட். ஸோ என்எஸ் லுக்கப் ஸ்பேஸ் உங்களோட சர்வர் ஐபி அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல என்எஸ் லுக்கப் வந்து என்எஸ் லுக்கப் அப்படிங்கிற இந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சர்வர் என்எஸ் லுக்கப் ஸ்பேஸ் அந்த சர்வர் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்வரோட டொமைன் நேம்,
ப்ளஸ் ஐபி அட்ரஸ் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் இதை ரிவர்ஸ் லுக்கப்பில் போட்டால் இங்கே ஷோ ஆகும். இப்போ ரிவர்ஸ் லுக்கப்பில் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ ரிவர்ஸ் லுக்கப் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜோன் கொடுக்குறேன். இந்த நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ஜோன் டு ஆல் டிஎன்எஸ் சர்வர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு IP4 மட்டும் கொடுத்துக்கோங்க. ரிவர்ஸ் லுக்கப் ஜோனுக்கு ஒரு ஜோன் நேம் கொடுத்துக்கோங்க. நெட்வொர்க் ஐடி கொடுத்துக்கிறேன், நம்ம யூஸ் பண்ணுற நெட்வொர்க் ஐடியை கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இப்போ எனக்கு ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் கிரியேட் ஆயிடுச்சு. பட் இந்த ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லை. அப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் நியூ PTRனா பாயிண்டர் ரெக்கார்ட்னு அர்த்தம். இந்த பாயிண்டர் ரெக்கார்டு தான் ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ஹோஸ்ட் IP அட்ரஸ் 2.90. ஸோ 90 அப்படிங்கிறது அந்த இன்னொரு சர்வர் இருக்கு இல்லையா, அதோட IP அட்ரஸ். என்ன ஹோஸ்ட் நேம் என்ன, மெம் சர்வரா, என்ன ஹோஸ்ட் நேம் கொடுத்தோம்? ஹோஸ்ட் நேம் என்ன, Win 2016 MEM. ஓகே, Win 2016 MEM. ஸோ இப்போ ரெக்கார்டு கிரியேட் ஆகிடுச்சா? இதுக்கு பேர் பாயிண்டர் ரெக்கார்டு. பாயிண்டர் ரெக்கார்டு இஸ் நத்திங் பட் PTR இருக்குல்ல, பாயிண்டர் ரெக்கார்டு இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் லுக்கப். ஓகே, ஸோ இப்போ நம்ம லுக்கப் போட்டோம்னா வருமா, வரணும் பார்ப்போம். ஸோ இதை வருது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் லுக்கப் போட்டப்போ வரல, அதாவது NS லுக்கப் போட்டப்போ வரல, எதுவுமே இங்கே ரிசால்வ் ஆகலை. இப்போ நான் NS லுக்கப் 192.168.2.90 எப்படி கொடுக்குறப்ப எனக்கு இதோட நேம் வருது பார்த்தீங்களா, இதோட ஹோஸ்ட் நேம் ப்ளஸ் IP அட்ரஸ் வருது. இப்போ நான் பிங் பண்ணால் ஓகே. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NS லுக்கப் அப்படிங்கிற கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த NS லுக்கப் கமாண்ட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த, இப்போ நீங்கள் இங்கே IP அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இந்த IP அட்ரஸோட டொமைன் நேம், FQDN நேம் ஆர் இந்த IP அட்ரஸோட ஹோஸ்ட் நேம் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, இல்லை இந்த இடத்துல ஹோஸ்ட் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல IP அட்ரஸ் ஹோஸ்ட் நேம் வந்துடும். ஸோ NS லுக்கப் கமாண்ட் முக்கியமான கமாண்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நம்ம ESXi வந்து கமிஷனிங் பண்ணுறப்ப அந்த ESXi கமிஷனிங்கில் ஒன் ஆஃப் த மெயின் வந்து ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன், ரிவர்ஸ் லுக்கப் ஜோன் அதை ஆட் பண்ணுறது. அப்படி ஆட் பண்ணால் தான் அதை நம்ம கரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். அது என்ன ரீசன்கிறத நம்ம VMware கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா DNSல வாட் இஸ் DNS, ஃபார்வர்ட் லுக்கப்னா என்ன, ரிவர்ஸ் லுக்கப்னா என்ன, ஃபார்வர்ட் லுக்கப் ஜோனில் எப்படி இது இருக்கும், என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கும். லைக் ஃபார்வர்ட் லுக்கப் ஜோனில் பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் நேம் கீழே ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டு, NS ரெக்கார்டு, SOA ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டு அப்படிங்கிறது அந்த ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஹோஸ்ட் நேம், IP அட்ரஸ், FQDN நேம் எல்லாமே இருக்கும். ஓகே, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு DNSல இது இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஓரளவு இன்டர்வியூக்கு இனஃபாக இருக்கும். ஓகே ஃபைன் கைஸ், டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன் ரைட் நவ். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க ரீஸ்டார்ட் பண்ணி டொமைன் நேம் வந்து அங்க ரீஸ்டார்ட் பண்ண உடனே வரும்னு சொன்னீங்க இல்லையா, அப்படி வரலன்னா மேனுவல் கூட கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா, அது அந்த ஸ்டெப் எப்படி ப்ரோ? அது இப்போ உங்களுக்கு காமிச்சல்ல மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுறது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஹோஸ்ட் ஏ ரெக்கார்டு போனீங்கன்னா இதில் அந்த ஹோஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். வின்சர்வ் கொடுத்துட்டு அதோட IP அட்ரஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு
கொடுத்துட்டு ஆட் ஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஆட் ஆயிரும். இந்த மாதிரி என்ட்ரி ஆட் ஆயிரும். உங்களுக்கு தப்பான என்ட்ரினா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம் அதை. ஓகே ஓகே ஓகே. நம்ம ESXi வந்து கமிஷனிங் பண்ணுறப்ப இந்த இடத்துல தான் ரைட் கிளிக் பண்ணி ஹோஸ்ட் ஏஐ ரெக்கார்டு போடுவோம். அது அந்த டைம் சொல்லி தரேன் எப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே guys. any doubts guys? Conditional forward. புரியல. Conditional forward. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் கண்டிஷனல் ஃபார்வர்ட்ஸ். மற்ற சில விஷயங்கள் இதில் இருக்க நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நமக்கு கண்டிஷனல் ஃபார்வர்ட்ஸ் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஃபார்வர்ட் லுக்அப் ஜோனும் ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம மேக்ஸிமம் என்ட்ரி போடுறது வந்துட்டு இந்த ஃபார்வர்ட் லுக்கப்பில் தான் நம்ம என்ட்ரி போடுவோம். ரிவர்ஸ் லுக்கில் என்ட்ரி போடுவோம். இதில் தான் என்ட்ரி போடுவோம் நம்ம. சரியா? சப்போஸ் ஒரு வெப் சர்வர் நம்ம வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணோம்னா கூட சப்போஸ் ஐபி அந்த ஹோஸ்ட் நேம் வந்துட்டு இப்படிதான் இல்ல சப்போஸ் ஒரு வெப் சர்வர் வந்துட்டு நம்ம ஹோஸ்ட் நேம் ஐபி இதுல தான் என்ட்ரி போடுவோம் அப்போ டிஎன்எஸ்ல. வெப் சர்வருக்கு அது தனி கான்செப்ட்டுங்க. அது நான் தனியாக சொல்லித்தரேன். வெப் சர்வர் வந்துட்டு எப்படி நம்ம இதில் அதுக்கு வந்துட்டு நம்ம ஐஏஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நம்ம இங்கே மேப் பண்ணணும். அது தனி கான்செப்ட் தனியாக சொல்லித்தரேன். அதுக்கு டைம் இருந்தால் பார்ப்போம். வெப் சர்வர் வந்து ஐஏஎஸ் எப்படி போட்டு நம்ம நம்மளே ஒரு வெப்சைட் சும்மா டம்மியாக ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம அதை டெஸ்ட் பண்ணலாம். அது நம்ம டைம் இருந்தால் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே எஸ். ஸோ யா இந்த செஷன் போதும். நம்ம நாளைக்கு மிச்சத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். ஓகே ப்ரோ கொஞ்சம்